ஏன் இல்லைன்னு உட்காந்துருக்கும் போது தான் மைண்டில் திடீர்னு தோணுன ஐடியா. அப்படியே போன்லெஸ் சிக்கன் எடுத்து இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அதை அப்படியே பேஸ்ட்டு மாதிரி அரைக்க ஆரம்பிச்சிட்டேன். அதை நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி அப்படியே வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகு அதை எல்லாத்தையும் எடுத்து அந்த பேஸ்ட்டை அரைச்ச சிக்கனில் போட்டு ஒரு நல்லா மசாஜ் கூட பெப்பர், சோயா சாஸ், உப்பு போட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். அப்படியே மைதா மாவில் கொஞ்சம் உப்பு போட்டு ஆயிலை ஊற்றி தண்ணியை ஊற்றி அதை நல்லா நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி சுட்டு அதை இந்த மாதிரி எடுத்துக்கணும். அது கூட அந்த சிக்கனை வச்சு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி அதில் அப்படியே நம்ம திறமையெல்லாம் இப்படி அழகு வண்ணங்களோட நம்ம கை வண்ணங்களை காமிச்சு அதை அப்படியே ஒரு இட்லி சட்டியில் வச்சு அவிக்க வச்சிடணும். அதை அவிக்கிற டைமில் அதுக்கான சாஸை ரெடி பண்ணி பூண்டு, காஞ்ச மிளகா அதை சுடு தண்ணியில் அவிச்சு அதை இந்த மாதிரி எடுத்து ஜாரில் போட்டு அந்த தண்ணி லைட்டாக ஊற்றி அதை பேஸ்ட் மாதிரி ஆக்கி ஒரு ஆயில் ஊற்றி சால்ட்டு, கெச்சப்பு, சோயா சாஸ் இது எல்லாத்தையும் ஊற்றி ஒரு மிக்சிங்கை போட்டு அப்படியே அது கூட நம்ம அவிச்சு வச்சுருந்த இந்த மோமோஸையும் அந்த சாஸோடு சேர்த்து சாப்பிட்டா அருமையாக இருக்கும்.